ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள் மிகவும் அதிகமாக நேசிக்கப்படுகின்றவர்களே, மீண்டுமாக இந்த ஏப்ரல் மாதத்திலே இந்த 18ஆம் நாளில் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றோம். காலை நேர இறை தியானத்தை ஆரம்பிக்கலாம். நமது ஆரம்பம் பிதா குமாரன் பரிசுத்த ஆவி நாமத்தில் உள்ளது. ஆமென். ஆண்டவரை நோக்கி ஜெபிப்போம். எங்களை அளவுக்கு அதிகமாக நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, எங்கள் ராஜாதி ராஜாவே, கர்த்தாதி கர்த்தாவே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட மனமகிழ்வான இறைவா, காலை வேளைக்காய் நன்றி சொல்லுகின்றோம். கடந்து போன இரவு முழுவதும் கிருபையா எங்களை காத்து வழி நடத்தினீர், ஆசீர்வதித்தேன். இந்த காலை நேரத்தில் எங்களை ஜீவனோடு எழுப்பிக்கிறேன், நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளின் இறைச்செய்தி, பாடல் வேலை, ஜெப வேலை எங்களுக்கு ஆசீர்வதித்தார். இந்த குழுவை எடுத்து நீர் பயன்படுத்துங்க ராஜா. ஆண்டவரே, இதை கேட்கின்ற ஒவ்வொரு மக்களுடைய இல்லங்களிலே, உலகங்களிலே இறை அமைதி, சமாதானம், சந்தோஷம் போகட்டும். இறை மைந்தன் இயேசு கிறிஸ்துவின் திருப்பெயரிலே ஜெபிக்கிறோம். ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமென். காலை வேளையில எந்த அன்புள்ள ஆண்டவர் இயேசுவே என்ற பாடலை நாம் சாரோடு இணைந்து பாடுவோம். 560வது பாடல். 560வது பாடல், எந்த அன்புள்ள ஆண்டவர் இயேசு. அன்புள்ள ஆண்டவர் இயேசுவே, நான் உங்கள் நாமத்தை போற்றிடுவேன். எந்த அன்புள்ள ஆண்டவர் இயேசுவே, நான் உங்கள் நாமத்தை போற்றிடுவேன். உம்மை போலொரு தேவனை பூமியில் அறிந்திடு உயிர் கந்த தெய்வமே நீர். உம்மை போலொரு தேவனை பூமியில் அறிந்திடு உயிர் கந்த தெய்வமே நீர். ஆனந்தம் ஆனந்தமே, அல்லும் பகலிலும் பாடிடுவேன். ஆனந்தம் ஆனந்தமே, அல்லும் பகலிலும் பாடிடுவேன். இயேசுவே எந்த நாருயிரே, இயேசுவே எந்த நாருயிரே. பெற்ற தாயும் என் தந்தையுமானவரே, மற்றும் எல்லாம் எனக்கு நீரே. பெற்ற தாயும் என் தந்தையுமானவரே, மற்றும் எல்லாம் எனக்கு நீரே. வானம் பூமியும் யாவுமே மாறிடினும் நீரோ வாக்கு மாறாதவரே. வானம் பூமியும் யாவுமே மாறிடினும் நீரோ வாக்கு மாறாதவரே. ஆனந்தம் ஆனந்தமே, அல்லும் பகலிலும் பாடிடுவேன். ஆனந்தம் ஆனந்தமே, அல்லும் பகலிலும் பாடிடுவேன். இயேசுவே எந்த நாருயிரே, இயேசுவே எந்த நாருயிரே. உயரடைக்கலத்தில் என்னை வைத்தவரே, உந்தன் நாமத்தை நம்பிடுவேன். உயரடைக்கலத்தில் என்னை வைத்தவரே, உந்தன் நாமத்தை நம்பிடுவேன். உம்மை அல்லால் இப்போவினில் யாரையும் நம்பிடேன். உயிருள்ள தெய்வம் நீரே. உம்மை அல்லால் இப்போவினில் யாரையும் நம்பிடேன். உயிருள்ள தெய்வம் நீரே. ஆனந்தம் ஆனந்தமே, அல்லும் பகலிலும் பாடிடுவேன்.
பாடிடுவேன். இயேசுவே எந்தன் ஆருயிரே, இயேசுவே எந்தன் ஆருயிரே. எந்தன் சிருஷ்டிகரே, உம்மை நினைத்திடவே தந்த வாலிப நாட்களிலே. எந்தன் சிருஷ்டிகரே, உம்மை நினைத்திடவே தந்த வாலிப நாட்களிலே. இந்த மாய உலகத்தை பெருந்திட அழைத்தீரே பரிசுத்த ஜீவியமே. இந்த மாய உலகத்தை பெருந்திட அழைத்தீரே பரிசுத்த ஜீவியமே. ஆனந்தம் ஆனந்தமே, அல்லும் பகலிலும் பாடிடுவேன். ஆனந்தம் ஆனந்தமே, அல்லும் பகலிலும் பாடிடுவேன். இயேசுவே எந்தன் ஆருயிரே, இயேசுவே எந்தன் ஆருயிரே, இயேசுவே எந்தன் ஆருயிரே. உயிர்த்தெழுந்த ஆண்டவராக இயேசு கிறிஸ்துக்குள்ளாக மிகவும் அதிகமாய் நேசிக்கப்படுகின்றவர்களே, இந்த காலை நேரத்தில் மீண்டுமாக உங்கள் யாவரையும் இறைமைந்தன் இயேசுவின் நாமத்தில் நாங்கள் அன்புடன் வாழ்த்தி வரவேற்கின்றோம். இந்த காலை நேரத்தில் நாம் தியானிக்கும்படியாக கொடுத்திருக்கிற திருமறை பகுதி அது 1 யோவான் 3ஆம் அதிகாரம் 16 முதல் 24 வசனங்களிலே இருக்கின்ற இறை வார்த்தைகள். 1 யோவான் 3ஆம் அதிகாரம் 16 முதல் 24. அன்பானவர்களே, இந்த பகுதி யோவான் இயேசு ஆண்டவருடைய மடியிலே அல்லது மார்பிலே சாய்ந்து இருந்த யோவான் எழுதினது என்று சொல்லி வரலாற்று ஆசிரியர்கள் சொல்லுகிறார்கள். நாம் இங்கே இந்த பகுதியில் பார்க்கிற போது, கிறிஸ்து நமக்காக தம் உயிரை கொடுத்தார், இதனால் அன்பு இன்னதென்று அறிந்து கொண்டோம். ஆகவே நாமும் நம் சகோதரிகளுக்காக உயிரை கொடுக்க கடமைப்பட்டிருக்கின்றோம். ரொம்ப அழகா ஆரம்பிக்கிறாரு. கிறிஸ்து நம்ம மேல வைத்திருக்கிற அன்பை எப்படி காண்பித்திருக்கிறார் என்று சொன்னால், அவர் தம் உயிரை நமக்காக சிலுவையில கொடுத்தார். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். நமக்காக அவர் கல்வாரி சிலுவையை ஏற்றுக்கொண்டு பாடுபட்டு மரித்து நமக்காக துன்பங்களை துயரங்களை எல்லாம் அவர் ஏற்றுக்கொண்டார். அப்போ யோவான் சுவிசேஷத்துல 15ஆம் அதிகாரத்தில் நாம் பார்க்கிற போது ஆண்டவர் தம் சீடர்களை நோக்கி சொல்றாரு, தன் நண்பர்களுக்காக ஜீவனை கொடுக்கிற அன்பை விட பெரிய அன்பு உலகத்துல இல்லை என்று சொல்லுகிறார். அதை வாழும்போது அவர் பிரசங்கமா சொன்னாரு. ஆனா அவர் சாகும்போது உண்மையாகவே தம் நண்பர்களுக்காக மட்டுமல்ல, முழு உலகத்திற்காகவும் தன் ஜீவனை கொடுத்தார். அதான் நம்ம அறிந்திருக்கின்றோம். அப்ப இந்த பகுதியில யோவான் சொல்றாரு, இயேசு ஆண்டவர் இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாரையும் நேசித்ததுனால அவர் தம் ஜீவனை கொடுத்தார். நம்ம கூட யாரையெல்லாம் நேசிக்கிறோமோ அவங்களுக்காக நம் ஜீவனை கொடுக்க நாம் கடமைப்பட்டிருக்கிறோம் என்று சொல்லுகிறார். இது எந்த அளவிற்கு நம்மளால செய்ய முடியும் என்பது கணிக்க முடியாத ஒன்றாக இருக்கிறது. இன்னைக்கு நிறைய குடும்பங்களிலே, நிறைய ஆலயங்களிலே மற்ற மக்களுடைய உயிரை நாம் எடுத்துக்கொண்டிருக்கிறோமே தவிர, மற்றவர்களுக்காக நம் உயிரை கொடுக்கிறோம் அல்லது கொடுத்தோம் என்று சொன்னால் இல்லவே இல்லை. உயிரை எடுக்கின்றவர்களாக தான் நம்ம இருக்கிறோமே தவிர உயிரை கொடுக்கின்றவர்களாக நாம் இல்லை என்பதுதான் சின்னமும் என்பது நமக்கு தெரிகிறதாக நம்ம பார்க்கணும். அப்போ சொல்றாரு, உலக செல்வத்தை பெற்றிருப்போர் தம் சகோதரிகள் தேவையில் உழல்வதை கண்டும் பரிவு காட்டவில்லை என்றால் அவர்களிடம் கடவுளின் அன்பு எப்படி நிலைத்திருக்கும்? இல்லையா? உலகத்தில் இருக்கிற சகோதரிகள் தங்களுடைய சகோதரிகள் மேல அன்பு காட்டாவிட்டால், ஒவ்வொருத்தருக்கு உடன்பிறப்புகள் 4 பேர் 5 பேர் இருக்கிறாங்கன்னா, ஒரு பெரியவர் இருக்கிறார், அவருக்கு தம்பிகள் இருக்கிறாங்க, சகோதரிகள் இருக்கிறாங்க,
அவங்க கஷ்டத்துல இருக்கிறாங்க, பண பிரச்சனையில் இருக்கிறாங்க, பொருளாதாரத்துல பிரச்சனையில் இருக்கிறாங்க. அவங்க வந்து அந்த அண்ணனிடத்துல கேட்கின்ற போது அவர் என்னிடத்துல ஒண்ணும் இல்லை அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சிட்டா அவ்வளவுதான். அதுதான் உலக பிரகாரமான பணத்திற்கு அடிமையாய் நாம மாறுகிறோம். ஆனால் அதே அவர் ஆவிக்குரிய சகோதரராய் அல்லது ஆண்டவருடைய பிள்ளையாய் அவர் இருப்பாரானால் அந்த உலக பிரகாரமான சகோதர சகோதரிகளுக்கு தன் பணத்தை அவர் கொடுப்பார் என்று சொல்றார். அதான் சொல்றார், பரிவு காட்டவில்லை என்றால் அவர்களிடம் கடவுளின் அன்பு எப்படி நிலைத்திருக்கும்? கடவுளின் அன்பு நிலைத்திருக்காது என்ற செய்தியை இந்த இடத்துல நம்ம பார்க்கின்றோம். பிள்ளைகளே, நாம் சொல்லிலும் பேச்சிலும் அல்ல, செயலில் உண்மையான அன்பை விளங்க செய்வோம். அல்லேலூயா. இன்னைக்கு நிறைய பேர் வெறும் வாயில தான் சொல்லுகிறான், நான் நேசிக்கிறேன், நான் உன்னை நேசிக்கிறேன், என்ன நேசிக்கிறேன், சும்மா சொல்லி நிற்கிறோமே தவிர செயல்பாட்டில் அது இல்லவே இல்லை என்று யோவான் சொல்லுகிறார். ஆனால் இயேசு ஆண்டவர் அதை சொன்னார், செய்து காட்டினார். ஆமென். அவர் சொன்னாரு, அவர் செய்து காட்டினார். அப்போ நம்முடைய வாழ்க்கையில நாம் நம்முடைய உறவுகளிடத்துல எந்த அளவுக்கு அன்பா இருக்கிறோம், எந்த அளவுக்கு நாம் அவர்கள் மேல அக்கறையா இருக்கிறோம், ஒருவர் கஷ்டத்துல துன்பத்துல உழல்வதை கண்டு நாம் உதவி செய்கிறோமா, ஓடி போய் உதவி செய்கிறோமா, அல்லது நம்மிடத்துல யாராவது வந்து உதவி கேட்டால் நாம் செய்கிறோமா, அல்லது என்கிட்ட இல்லை அப்படின்னு சொல்லி நாம் மறைந்து கொள்ளுகிறோமா என்பதை இன்றைக்கு யோசித்து பார்க்க வேண்டியவர்களாய் இருக்கின்றோம். இதுதான் உண்மையான அன்பு என்பதை இங்க யோவான் சொல்லுகின்றார். அடுத்தது சொல்றாரு, இதனால் நாம் உண்மையை சார்ந்தவர்கள் என அறிந்து கொள்வோம். நம் மனச்சான்று நாம் குற்றவாளிகள் என தீர்ப்பளித்தாலும் கடவுள் திருமுன் நம் உள்ளத்தை அமைதிப்படுத்த முடியும். பார்த்தீங்களா, நீ அன்பு காட்டினால் நீ குற்றவாளியே என்று நம்முடைய மனசாட்சி தீர்ப்பிட்டாலும் கடவுளுக்கு முன்பாக கடவுள் அதை மாற்றி போடுகிறார். இல்லையா, நம்ம மனச்சான்றை விட மேலானது ஆண்டவர் என்பதை நம்ம அறிந்திருக்கிறோம். ஆகவேதான் அனைத்தையும் அறிபவர் ஆண்டவர். அன்பார்ந்தவர்களே, நம் மனச்சான்று நாம் குற்றவாளிகள் என தீர்ப்பளித்திருந்தாலும் நம் கடவுளின் திருமுன் உறுதியான நம்பிக்கை கொண்டிருக்க முடியும். ஏன்னாக்கா நம்ம ஆண்டவருடைய பிள்ளைகளா இருக்கிறதுனால, நம்ம எல்லாரையும் நேசிக்கிறதுனால நாம் குற்றவாளிகள் என்று தீர்க்கப்படாதிருப்போம் என்று சொல்கிறார். அதான் சொல்றாரு, அவரிடம் நாம் எதை கேட்டாலும் பெற்றுக்கொள்வோம், ஏனெனில் அவர் கட்டளைகளை கடைபிடிக்கின்றோம், அவர் திருமுன் அவருக்கு உகந்தவற்றையே செய்து வருகிறோம். கடவுள் நமக்கு கொடுத்த கட்டளைப்படி அவருடைய மகன் இயேசு கிறிஸ்துவிடம் நம்பிக்கை கொண்டு ஒருவர் மற்றவரிடம் அன்பு செலுத்த வேண்டும். இதுவே அவரது கட்டளை. இப்போ இன்றைக்கு இயேசு ஆண்டவருடைய கட்டளை ஆகிய ஒருவரை போல இல்லையா, உன்னை போல பிறனை நேசி என்கின்ற இந்த கட்டளை வந்து கோல்டன் ரூல் என்று சொல்லப்படுகிறது. தங்க கட்டளை, தங்க கட்டளை. ஏன்னாக்கா இதை போல உலகத்துல சிறந்தது இல்லை. ஏசாமி அதான் சொல்றார் தன்னுடைய போதனையில மக்களுக்கு சொல்லுகிற போது. அவர் சொல்றாரு, முதலாவது கடவுளை நேசி, முழு பலத்தோடு முழு இருதயத்தோடு நீ ஆண்டவரை நேசி. இரண்டாவது அதற்கு இணையான கற்பனைன்னு சொல்றாரு, உன்னை போல பிறனை நேசி. அதற்காக தான் அவர் குட் சமாரிட்டன், நல்ல சமாரியன் என்ற அந்த ஓமையா அவர் சொல்றார் இல்லையா. உன்னை போல மற்றவங்களை நேசி. அந்த பரிசேயர் சதுசேயர் வேதபாரல் எல்லாமே கடவுளுடைய வார்த்தையை நான் கீழ்படிறேன் சொல்லிட்டு மக்களை நேசிக்காமல் அவர்கள் வாழ்ந்தார்கள். ஆம் பிரியமானவர்களே, இன்னைக்கு நாம் அப்படிப்பட்ட மக்களாக, நான் சட்டத்தை மதிக்கிறேன், சட்டத்தை இது பண்றேன், அல்லது பைபிள் வாசிக்கிற, ஆலயத்துக்கு போற எல்லாம் சொல்லிட்டு ஆண்டவருடைய பிள்ளைகளை நம்ம நேசிக்காமல் இருந்தோம் என்று சொன்னால் அதை விட ஒரு பரிதாபமான ஒரு நிலை உலகத்துல இருக்காது. அதான் நீங்க யோவான் நமக்கு கற்றுக் கொடுக்கிறார் இல்லையா. அதுவே அன்பு என்று சொல்லுகிறார். இந்த கட்டளையை பின்பற்றுவதே அன்பு என்று சொல்லுகிறார். கடவுளுடைய கட்டளைகளை கடைபிடிப்பவர் அவரோடு இணைந்திருக்கிறார். ஆமா, கடவுளுடைய கட்டளைகளை யாரெல்லாம் கடைபிடிக்கிறாங்களோ அவர்களெல்லாம் கடவுளோடு இணைந்திருக்கிறார்கள். அவ கடைபிடிக்கலன்னா விலகி இருக்கிறார். அதான் சொல்றாரு, அவரோடு இணைந்திருக்கிறார், கடவுளும் அவரோடு இணைந்திருக்கிறார். அது ரொம்ப முக்கியம். கடவுளும் இணைந்திருக்கிறார், அவர்களும் இணைந்திருக்கிறார்கள். கடவுள் நம்மோடு இணைந்திருக்கின்றார் என்பதை அவர் நமக்கு அருளிய தூய ஆவியால் அறிந்து கொள்ளுகிறோம். பிரியமானவர்களே, அப்போ இந்த மிக முக்கியமானது பாருங்க, நம்ம அன்பை செலுத்தினால் அந்த அன்பு கடவுளோடு இணைந்திருக்கிறது, அவர் நம்மோடு இணைந்திருக்கிறார், நாமும் அவரோடு இணைந்திருக்கிறோம். அப்போ இந்த காலகட்டங்களிலே இந்த கோல்டன் ரூலை நம்ம ஃபாலோ பண்றோமா இல்லையா? உண்மையாகவே இந்த கோல்டன் ரூலை நம்ம ஃபாலோ பண்ணா
இந்த உலகத்துல எந்த பிரச்சனையும் எந்த தொல்லைகளும் கஷ்டங்களுமே இருக்காது. யாருக்கும் யாரும் எதிரியாக இருக்கவே முடியாது. இன்னைக்கு பார்க்கிறோம் உலக நாடுகள் எல்லாரும் எதிரிகளாக எல்லாரையும் பார்க்கிறாங்க. இந்தியா சீனாவை எதிரியா பார்க்கிறது, இந்தியாவை சீனா எதிரியா பார்க்கிறது இல்லையா? சீனாவுக்கு இந்தியா எதிரியாக இருக்கிறது. இதெல்லாம் எதனால? இன்னைக்கு உக்ரைன் ரஷ்யா எதிரியாக பார்க்கிறோம். இஸ்ரேல் ஹமாஸ் தீவிரவாதிகள் இன்றைக்கு எதிரியாக பார்க்கப்படுகிறார்கள் இல்லையா? அமெரிக்கா நேட்டோ நாடுகள் எல்லாம் ஒன்றாக இணைந்திருக்கிற போது ரஷ்யா சீனா அதுக்கு விரோதியா இருக்கிறது. இதெல்லாம் இன்னைக்கு காரணம் என்னன்னா அன்பு இல்லாத காரணம். அன்பு தனிந்திருக்கிறது பிரியமானவர்களே. உண்மையான அன்பு இல்லை. வார்த்தை வடிவத்தில் தான் இன்னைக்கு பேப்பர்ல தான் இன்னைக்கு எழுதினுக்கிறோம், நான் உன்னை நேசிக்கிறேன், நீ என்ன நேசிக்கிற அப்படின்னு. உண்மையான அன்பு நம்முடைய உள்ளத்துல இருக்க வேண்டும், நம்முடைய செயல்பாட்டில் இருக்க வேண்டும். அதான் ரொம்ப அழகா சொல்றாரு, உண்மையான அன்பு இருக்கிறவர்கள் இறைவனை நேசிப்பார்கள். இறைவன் அவர்களோடு இணைந்திருக்கிறார், நாமும் அவரோட இணைந்திருப்போம். அதுதான் இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையில நமக்காக செய்தார். யோவான் சுவிசேஷம் 15ஆம் அதிகாரத்தில் அதை சொன்னாரு. நான் என் சிநேகிதர்களுக்காக அன்பை கொடுப்பேன், என் உயிரை கொடுப்பேன் என்று சொன்னாரு. அதை கல்வாரி சிலுவையில அவர் நிறைவேற்றி காண்பித்தார். பிரியமானவர்களே, இன்னைக்கு யார் அப்படி இருக்கிறாங்க? யார் தன் சிநேகிதர்களுக்காக தன் உயிரை கொடுக்கிறாங்க? யார் தன்னுடைய உடன் பிறந்தவர்களுக்காக தன் உயிரை கொடுக்கிறாங்க? யாருமே கிடையாது இல்லையா? யாருமே கிடையாது. ஆனால் இயேசு ஆண்டவர் தன் சிநேகிதர்களுக்காக, தன் மக்களுக்காக, உலக மக்களுக்காக தன் ஜீவனை கொடுத்தாரு. நாமும் அந்த வழியிலே வருவதற்காக தான் கடவுள் இந்த உலகத்திலே நம்மை ஆசீர்வாதமாக வைத்திருக்கிறார். ஆகவே நாம் அவரை பின்பற்றுவோம். இயேசு ஆண்டவருக்கு உண்மையுள்ள சீடர்களாய் வாழ்வோம். உயிர்த்தெழுந்த ஆண்டவரை இந்த உலகத்திலே பறைசாற்றுவோம். அன்புள்ளவர்களாய் நாம் வாழ தூய ஆவியானவர் நம்மை வழிநடத்தி காப்பாராக. ஆமேன். ஜெபம் செய்வோம். மகா இரக்கமும் கிருபையும் நிறைந்த நல்ல ஆண்டவரே, எங்கள் ராஜாதி ராஜாவே, கர்த்தாதி கர்த்தாவே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட மனமகிழ்வான இறைவா, காலை வேளைக்காக நன்றி சொல்லுகின்றோம். ஆண்டவரை, இந்த நாளிலும் கூட அன்பை பற்றி நாங்கள் பார்த்தோம் ராஜா. இயேசு ஆண்டவர்கள் மேல உண்மையான அன்பாய் இருந்தார், அவர் சொன்னதை நிறைவேற்றினார் என்று பார்ப்போம். ஆனால் இன்னைக்கு நாங்கள் ஆண்டவர் அன்பாய் இருக்கிறோம் என்று சொல்லுகிறோம், ஆனால் யாரையும் நேசிப்பதில்லை. ஆண்டவர் வெறும் வார்த்தையினாலே நாங்கள் சொல்லிக் கொண்டிருக்கிறோம், ஆனால் அன்பு செயல் வடிவத்தில் வர வேண்டும் என்று உம்முடைய வார்த்தை சொல்லுகிறதே. யார் ஒருவன் அன்பா இருக்கிறானோ அவன் இயேசுவோடு இணைந்திருக்கிறான், இயேசுவும் அவர்களோடு இணைந்திருக்கிறார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிற வார்த்தைக்காக நன்றி சொல்லுகிறோம் கர்த்தா. இந்த காலை வேளையிலே இதை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அருமையான மக்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதியும். உலக நாடுகளில் இருக்கிற மக்கள், இந்தியாவில் இருக்கிற மக்கள் எல்லாரையும் கர்த்தர் ஆசீர்வதியும். இந்த ஊழியத்தில் எங்களோடு இருக்கிற என்னுடைய அன்பர் சாருக்காக விசேஷமாக ஜபிக்கிறோம். ஆண்டவரை கடந்த சில நாட்களாக அந்த கழுத்து வழியினாலே ஆண்டவர் அவதிப்படுகிற அவரை கண்ணோக்கி பாருங்க. இருக்கிற அந்த பலவீனங்களை மாற்றுங்க. கொடுக்கப்படுகிற சிகிச்சைகள், மருந்து, மாத்திரை எல்லாம் சீக்கிரமாக அவருக்கு ஆண்டவரை சுகத்தை கொண்டு வரட்டும். தொடர்ந்து நம்முடைய ஊழியத்தை செய்ய கிருபை தார். அக்காவுக்காக ஜபிக்கிறோம், நல்ல சுகத்தை பலத்தை தாரும். ஆண்டவரை பேராசிரியராக பணியாற்றுகிற போது நம்முடைய கிருபை தங்கியிருக்கட்டும். அன்பான பிள்ளைகள் மாத்தால் மரியாதை ஆசீர்வாதங்க, பலப்படுத்துங்க ராஜா. இந்த வெயிலும் உஷ்ணத்திலிருந்து அவர்களை காத்திரலாம். இதோடு ஊழியத்தில் இருக்கின்ற அவருடைய சாக்கோ சாருக்காக, டீச்சருக்காக ஜபிக்கிறோம். குடும்பங்களை ஆசீர்வதிங்க, அவருடைய பணிகளை ஆசீர்வதிங்க. இதை பிராட்காஸ்ட் உதவி செய்கிற அவருடைய ஜான்சன் சாருக்காக குடும்பத்திற்காக ஜபிக்கிறோம். ஆசீர்வதிங்க ராஜா. அடியேன் பணியாற்றுகிற வேலூர் கிறிஸ்துலுத்திரன் பேராலயத்திற்காக, குடும்பங்களுக்காய், பொறுப்பாளர்களுக்காக, கிராம சபைகளுக்காக, ஆயர்களுக்காக ஜபிக்கிறோம். எல்லாரையும் ஆசீர்வதிங்க. குறிப்பாக நாள் சார்ந்திருக்கிற இந்திய சுவிசேஷ உத்திரன் திருச்சபை, 3 சபை சங்கங்கள், போதகர்கள், ஊழியங்கள், சபை சங்கத்தின் பொறுப்பாளர்கள், ILC பொறுப்பாளர்களுக்காக ஜபிக்கிறோம். ஆண்டவரே, ஒவ்வொரு ஸ்தாபனங்கள், பள்ளிக்கூடங்கள், சிறப்பு பள்ளிக்கூடங்கள், பெதஸ்தா மருத்துவமனைக்காய் கண்ணீரோடு ஜபிக்கிறோம். திறக்க முடியாத சூழ்நிலைகளை தேவன் ஏற்படுத்தி தாருங்க ராஜா. இந்த நாளில கூட கர்த்தாவே, எங்களுடைய இந்திய தேசத்திற்காய் திறப்பில் நின்று ஜபிக்கிறோம். இதோ நாளை மறுநாள் நடைபெறுகிற தேர்தல் ஆண்டவரே, எங்களுக்கு அது ஒரு பெரிய ஆசீர்வாதமா இருக்கட்டும். நல்ல தலைவரை, மனித நேயமுள்ள தலைவரை, அன்புமிக்க தலைவரை, ஆண்டவர் சாதி மதம் இனம் மொழி பேதமின்றி எங்களோடு கூட ஆண்டவரை உழைக்கின்ற ஒரு நல்ல தலைவரை தெரிந்தெடுக்க கர்த்தர் கிருபைத்தார். எந்த அசம்பாவிதங்களும் இந்தியா முழுக்க நடைபெறாதபடி காத்தவர்களும், குறிப்பாய் தமிழ்நாட்டில் நடைபெறுகிற இந்த தேர்தல் ஆண்டவர் எந்த அசம்பாவிதங்களும் ஆண்டவரை நடக்காதபடி காத்தரல வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கின்றோம். ஆட்சி செய்து கொண்டிருக்கிறவர்கள், ஒவ்வொரு மாநிலத்தை ஆட்சி செய்கிறவர்கள் எல்லாரையும் கர்த்தர் ஆசீர்வதியும். அதே போல உலக நாடுகளுக்காக ஜெபிக்கிறோம். போர்கள், பதட்டங்கள், இயற்கை பேரிடர்கள், ஆண்டவர் அழிவுகள் எல்லாம் இருக்கிறது ராஜா. மாற்றுங்க ராஜா. உலகம் இங்க இருக்கிற கிறிஸ்தவ மக்களுக்காக ஜெபிக்கிறோம். ஸ்தாபனங்களுக்காக, மிஷனரிகளுக்காக,
ஆண்டவர் ஊழியக்காரர்களுக்காக, பாஸ்டர்ஸ்க்காக, ரெவரன்ஸ்க்காக, ஆண்டவர் தந்தைமார்கள், ஆண்டவர் மதர்ஸ்க்காக ஜபிக்கிறோம். அவருடைய நடத்தி கொண்டிருக்கிற திருச்சபைகளையும் ஸ்தாபனங்களையும் கர்த்தர் ஆசீர்வதியும். குறிப்பாய் ஆண்டவரே இந்தியாவில் பணியாற்றி வருகிற மிஷினரிகள், FMB மிஷினரிகள், IMS மிஷினரிகள், ஆண்டவர் ஜெம்ஸ் மிஷினரிகள் வட மாநிலத்தில் ஆண்டவரே குறைவான ஒரு சம்பளத்தில் ஆண்டவரே சின்ன ஒரு குடிசையில் தங்கியிருந்து அவளுடைய ஊழியத்தை செய்கிறார்களே, அவளை எல்லாரையும் என் தேவன் கர்த்தர் ஆசீர்வதித்து வழிநடத்த வேண்டும் என்று கெஞ்சி மன்றாடுகிறோம். இந்த காலை நேரத்தில் எங்கள் மத்தியிலே ஆண்டவரை வாழ்ந்து நேற்று தினத்தில் ஆண்டவரை விபத்தின் மூலமாக தன் உயிரை இழந்திருக்கின்ற என்னுடைய அருமையான ஆண்டவர் திரு ரவீந்திரநாத் அவர்களை அன்போடு நினைக்கின்றோம். ஆண்டவரே கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார் என்று சொல்லி நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். என்றாலும் கூட ஆண்டவரே அவருடைய இழப்பு எங்களுடைய திருச்சபைக்கும் குடும்பத்திற்கும் பெரிய இழப்பு. குறிப்பாக அவருடைய அன்பு தாயாருக்காக ஆண்டவரே நாங்கள் நன்றி சொல்லுகின்றோம். அன்பு தாயாரை கண்ணோக்கி பாருங்க, எத்தேல் டீச்சரை ஆசீர்வாதங்க, பலப்படுத்துங்க. ஆண்டவர் உலகம் தர முடியாத ஆறுதல் டீச்சருக்கு கிடைக்கட்டும் ராஜா. அதே போல் உடன் பிறந்த சகோதரர்கள் என்னுடைய ராபின் ஆண்டவர் தலைமை ஆசிரியருக்காக, என்னுடைய சாம்சன் தயலபுரம் ஐயருக்காக, உடன் பிறந்த குடும்பத்தின் மக்களுக்காக நான் ஜபிக்கிறோம். உலகம் தர முடியாத ஆறுதலை, தேர்தலை என் தேவனை தர வேண்டும் என்று நான் ஜபிக்கிறோம் ராஜா. அதே போல என்னுடைய பெத்லகேம் பகுதியை சார்ந்த என்னுடைய ஆண்டவரே ஜான் பால் பாஸ்டர், சாம் பால், இசைக்க பிரான்சிஸ் அன்பு சகோதரருடைய அன்பு தாயார் திருமதி மனோர்மணி அம்மாவுக்கு ஜபிக்கிறோம். இந்த நாளிலே என் பிறந்த நாளைக்கு நன்றி செலுத்துகின்ற பெரிய பாக்கியத்தை தந்திருக்கிறேன். அம்மாவுக்கு நல்ல சுகத்தை பலத்தை தந்து வழி நடத்துங்க ராஜா. அதே போல இந்த நாளிலே பிறந்த நாளை திரும்ப நாளை காணுகின்ற எல்லாருக்கும் இறை ஆசிரியர்களை தாரும். இந்த பலவீனமாக இருக்கிற என்னுடைய மூத்த போதக பிதாக்கள், ஆண்டவர் தந்தைமார்கள், தாய்மார்கள், 1000 அம்மாக்கள் எல்லாருக்காக ஜபிக்கிறோம். குறிப்பாக அவருடைய நிக்சன் ஐயருக்காக ஆண்டவரே ஆனி பெஞ்சமின் அம்மாவுக்காக நான் வேண்டிக் கொள்ளுகிறோம். பலவீனமாக இருக்கிறவர்களை கண்ணோக்கி பாருங்க. கிருபையோடு கூட தங்கியிருக்கிடம். தொடர்ந்து இந்த ஊழியத்திலே ஆண்டவர் எங்களை நீங்கள் எடுத்து பயன்படுத்துங்க. ஃபேஸ்புக் வழியா, யூடியூப் வழியா, வாட்ஸ்அப் வழியா பார்த்து கேட்டு பயன்பெறுகிற எல்லா மக்களுடைய இல்லங்களிலே ஆண்டவர் இறை அமைதி சமாதானம் பொங்கட்டும். குறிப்பா இந்த அன்பை ஆண்டவரை நாங்கள் வெறும் வார்த்தையினால் வெளிப்படுத்தாமல் செயல்பாட்டிலே வெளிப்படுத்தி உங்களுடைய இறை ஆசிரியர்களை நாங்கள் பெற்றுக்கொள்ள கர்த்தர் கிருபை தார். உயிர்த்தெழுந்த இயேசுவின் மூலம் ஜபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். நமது ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவின் அன்பு, பரிசுத்த ஆவியின் ஐக்கியம் நம்முடைய ரோடு கூட இருப்பதாக. ஆமென்.